மத்திய அரசு ரயில் பயண கட்டணங்களை உயர்த்த போறாங்க அப்படிங்கிறதுக்காக முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் தன்னுடைய கடுமையான கண்டனங்களை தெரிவிச்சிருக்காரு. முதல்வர் ஸ்டாலின் அவர்களே, உங்க முதுகுல இருக்கிற அழுக்க நீங்க பாருங்க. நீங்க ஆட்சிக்கு வந்து மின்சார கட்டணத்திலிருந்து எவ்வளவு சொத்து வரி ஏற்றிருக்கீங்க, மின்சார கட்டணம் ஏற்றிருக்கீங்க, இன்னும் எவ்வளவு வரி ஏற்றி வச்சிருக்கீங்க. இங்க தமிழ்நாட்டு மக்கள் எல்லாம் உங்களை கழுவி ஊத்திட்டு இருக்காங்க. நீங்க மத்திய அரசு கண்டனம் தெரிவிக்கிறீங்கன்னு ஒரு பாமரனு திமுகவுக்கு தரமான ஒரு பதிலடியை கொடுத்திருக்காரு. இந்த வீடியோ பார்த்துட்டு ஷேர் பண்ணிட்டு வந்துருங்க. நம்மளுடைய முதலமைச்சர் இப்படிப்பட்ட ஒரு பதிலை சொல்லியிருக்காரு. அதற்கு முன்னாடி உங்க முதுகு நீங்க பார்க்கணும் முதல்வர் அவர்களை. ஏன்னாக்கா இன்னைக்கு தாம்பரத்துலேருந்து நீங்கள் கிட்டத்தட்ட நீங்கள் மாம்பழம் கிண்டி வரைக்கும் கிண்டி மாம்பழம் போகணும்னாக்கா இந்த 11 வருஷமாகவே 5 ரூபா தான் டிக்கெட். எங்கள் ரயில்வே டிக்கெட்டு நீங்கள் 5 ரூபா தான். ஆனால் இதே தாம்பரத்துலேருந்து கிண்டிக்கு போகணுன்னாக்கா உங்களோட பேருந்து கட்டணம் எவ்வளோ தெரியுமா? 20 ரூபா வாங்குறீங்க. 5 ரூபா எங்கே இருக்குது? 20 ரூபா எங்கே இருக்குது? கிட்டத்தட்ட 10 வருஷமாக 11 வருஷமாக 1 ரூபா கூட லோக்கல் மின்சார கட்டணத்தில் நம்மளுடைய பிரதமர் அவர்கள் மின்சார ரயிலோட கட்டணத்தை ஏற்றலை. கிட்டத்தட்ட 11 வருஷம் கழிச்சு இப்போதான் சிறிதாக அந்த 1 பைசா 2 பைசான்ற விஷயத்தை ஏற்றுறாங்க. ஆனால் நீங்கள் இந்த 4 வருஷத்தில் 20 ரூபா விற்ற பால் இன்னைக்கு 32 ரூபா விற்கிது. 3 முறை ஏற்றிட்டீங்க. அது மட்டும் இல்லாமல் 500 ரூபா கட்டின இன்னைக்கு மின்சார கட்டணம் பார்த்தீங்கன்னாக்கா கிட்டத்தட்ட 1500 ரூபா கட்டுறோம். 3 மடங்கு ஏற்றிட்டீங்க. திரும்ப இந்த ஜூலை மாதம் ஏற்ற போகிறதா ஒரு தகவல் வந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் சொத்து வரி பார்த்தீங்கன்னாக்கா 300% நீங்கள் சொத்து வரி ஏற்றிருக்கிறீங்க. 1000 ரூபா கட்டினவன் இன்னைக்கு எவ்வளோ தூரமாக கட்டுறான்? இன்னைக்கு 3000 ரூபா கட்டுறான். 3000 ரூபா கட்டணும் 9000 ரூபா கட்டுறான். 9000 ரூபா கட்டினவன் 27000 ரூபா கட்டுறான். இப்படி சொத்து வரியை 300 மடங்கு உயர்த்தி மக்கள் வைத்த நீங்கள் மத்திய அரசை பார்த்து கேட்க என்ன தகுதி இருக்கு? அது மட்டும் இல்லாமல் ஒருத்த வீடு கட்டினாக்கா முதல்லலாம் குறைந்தபட்ச அமௌண்ட் இருந்தால் போதும். ஆனால் இன்னைக்கு செங்கல் விலை உயர்ந்துச்சு, ஜல்லி விலை உயர்ந்துச்சு, சிமெண்ட் விலை உயர்ந்துச்சு, மணல் ஜல்லி எல்லாத்தோடைய விலையை இன்னைக்கு உயர்த்தி விட்டு இந்த கனிமவங்களை கொள்ளையடிப்பதன் காரணமாக உயர்த்தப்பட்டதால் இன்னைக்கு சாமானியன் கூட வீடு கட்டுவதற்கு முடியாமல் ஒரு நிலையை இன்னைக்கு தமிழகத்தில் இருக்குனாக்கா அதுக்கு காரணம் நீங்கள் தான். அதை விட முக்கியமாக 40 ரூபா விற்ற அரிசி இன்னைக்கு எவ்வளவு தெரியுமா விற்கிது? கிட்டத்தட்ட 65 ரூபா 70 ரூபா. இன்னைக்கு 75 ரூபா இல்லாமல் ஒரு நல்ல அரிசி இன்னைக்கு வாங்க முடியாது. அந்த அளவுக்கு கேடுகட்ட ஒரு அரசாங்கத்தை நீங்கள் நடத்திட்டு இன்னைக்கு மத்திய அரசு மேலே ஒரு அபாண்டமான பழியை போடுறீங்க. மத்திய அரசு ரயில்வே கட்டணத்தை உயர்த்தினாலும் உங்களுக்கு பிரச்சனை வருதுன்னா இவ்வளவு உயர்த்தினீங்களே நீங்கள் இத்தனை வருஷமா இவ்வளவு தாங்கிக்கிட்டு மக்கள் இன்னமும் நீங்கள் எவ்வளோ அடித்தாலும் வாங்கிட்டு இருக்காங்களே, அந்த மக்கள் மீது அக்கறை இருந்தால் நீங்கள் என்ன பண்ணியிருக்கணும்? தேர்தல் வாக்குறுதியாக கொடுத்த பெட்ரோல் டீசல் விலை உயர்வை கம்மி பண்ணுவேன்னு சொன்னீங்கல்ல. 5 ரூபா கம்மி பண்ணுவீங்க பெட்ரோலை, டீசல் 5 ரூபா கம்மி பண்ணுவீங்களா? பண்ணீங்களா? அது மட்டும் இல்லாமல் சிலிண்டருக்கு 100 ரூபா மானியம் தரேன்னு சொன்னீங்களா? பண்ணீங்களா? இதெல்லாமே பண்ணாமல் மத்திய அரசு மேலே மட்டும் குறை சொல்கிறதே உங்களுடைய கொள்கையாக வச்சிருக்குது. தயவு செய்து நிறுத்துங்க முதல்வரை. உங்கள் முதுக பாருங்க. தமிழ்நாட்டில் எவ்வளோ பிரச்சனைகள் மக்களுக்குன்னு பாருங்க. அதுக்கப்புறம் மத்திய அரசு கிட்ட போங்க முதல்வர் அவர்களே.